அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 டைப்பிஸ்ட் கட் ஆஃப் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? வேக்கன்சி வந்து as per நோட்டிஃபிகேஷனில் என்ன வேக்கன்சி இருந்துச்சோ அதற்கான கட் ஆஃப் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதை தெரிஞ்சுக்குங்க. சப்போஸ் வேக்கன்சி எதுவும் இன்க்ரீஸ் ஆகுது பின்னாடி அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் ஆஃப் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கட் ஆஃப் வந்து போட்டுக்கலாம். இப்போதைக்கு இருக்கிற வேக்கன்சிக்கு நம்ம ஃபஸ்ட்டு கட் ஆஃப் போட்டுருவோம். ஓகேங்களா? வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாயம் வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளோ என்னன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், டைரெக்டாக கட் ஆஃப் என்னன்றதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 டைப்பிஸ்டுக்கான கட் ஆஃப் 2024 வருஷம் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ப்ரெடிக்ஷன் தான். ஓகேங்களா? இது அஃபீஷியல் கிடையாது, இது ப்ரெடிக்ஷன் தான். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ரைட் ஆகுது அப்படின்றத பார்த்துக்குங்க. ஸோ அதற்கு தகுந்த கட் ஆஃப் தான் இது. ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷனில் என்ன வேகன்சி இருந்துச்சோ அந்த வேகன்சிக்குரிய கட் ஆஃப் தான் இது. ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா 166 கொஸ்டின். ஓகேங்களா? பிசி வந்து பார்த்திங்கன்னா 165 கொஸ்டின், எம்பிசி வந்து பார்த்திங்கன்னா 165 கொஸ்டின், எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா 160 கொஸ்டின், எஸ்சிஏ வந்து பார்த்திங்கன்னா 155 கொஸ்டின், எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா 150 கொஸ்டின், பிசிஎம் பார்த்திங்கன்னா 151 கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதுதான் கட் ஆஃபாக வரும் அப்படின்ற ஒரு கணிப்பு வந்து நம்ம வந்து கணிச்சிருக்கோம். இதுவே வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் டைப்பிங் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஓகேங்களா, ஜென்ரல் அப்படின்னா 110 கொஸ்டின், பிசி அப்படின்னா 106 கொஸ்டின். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கானது. எம்பிசி அப்படின்னா 98 கொஸ்டின், எஸ்சி அப்படின்னா 95 கொஸ்டின், எஸ்சிஏ அப்படின்னா 94 கொஸ்டின், எஸ்டி அப்படின்னா 90 கொஸ்டின், பிசிஎம் அப்படின்னா 91 கொஸ்டின். இது வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் போத் இயர் டைப்பிஸ்ட்டுக்கான கட் ஆஃப். அடுத்து வந்து பாருங்கள், டெஸ்டிட் விடோ. ஜென்ரல் கேட்டகரினா 115 கொஸ்டின். ஓகேங்களா? டைப்பிங் போத் இயர் டெஸ்டிட் விடோவாக இருந்தீங்க அப்படின்னா, டிடபிள்யூ கேட்டகரியாக இருந்தீங்கன்னா ஜென்ரல்னா 115 கொஸ்டின், பிசி அப்படின்னா 112 கொஸ்டின், எம்பிசி அப்படின்னா 106 கொஸ்டின், எஸ்சி அப்படின்னா 97 கொஸ்டின், எஸ்சிஏ அப்படின்னா 96 கொஸ்டின், எஸ்டி அப்படின்னா 91 கொஸ்டின், பிசிஎம் அப்படின்னா 92 கொஸ்டின். ஓகேங்களா? இதுதான் நம்ம கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க வேக்கன்சிக்கும் கொஸ்டின் பேப்பரோட தரம், கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்தும் நம்ம வந்து கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணோம். நம்ம ஆல்ரெடி சொன்னோம், கொஸ்டின் பேப்பர் வந்து மொத்தம் 3 லெவல் இருக்குது: ஈஸி, மீடியம், ஹார்டு. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸிக்கும் மீடியத்துக்கும் நடுவில். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஆக்சுவலாக ஈஸி ஒரு சில கொஸ்டின் வந்து லைட்டாக டஃப்பாக இருந்தது, கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி இருந்ததுனால ஈஸிக்கும் மீடியமுக்கும் நடுவில். நீங்கள் கட் ஆஃப்னு ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஓரளவுக்கு எல்லாருமே 170 கொஸ்டின் கிட்ட ஜென்ரலாகவே போட்டுடுறாங்க. எப்படி அந்த கட் ஆஃப்குள்ளே வரவங்க ஸோ அந்தளவுக்கு போட்டுடுறாங்கன்னு சொல்ல வரேன். ஒரு 170 தான். இனிமேல் என்ன மாதிரியான குரூப் 4 எக்ஸாம் வந்தாலும் மினிமம் ஒரு 170 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 200க்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் டைப்பிஸ்ட்டை பற்றி பேசலை. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட் ஜென்ரல் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 180 கொஸ்டின் எடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு படிக்கணும். 200க்கு ஒரு 180 கொஸ்டின் போடணும்னு நினச்சிட்டு படித்தா தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு காம்படிஷன் அதிகமாகிடுச்சு. ஓகேங்களா? அதாவது எக்ஸாம் எழுதுகிறவங்களோட எண்ணிக்கை வந்து அரௌண்டு வந்து பார்த்திங்கன்னா 20 lakh. ஓகேங்களா? 20 லட்சம் பேர் வந்து எக்ஸாம் எழுதுகிறாங்க. அட்லீஸ்ட் அதாவது அப்ளை பண்ணுறது 20 லட்சம் பேராவது அப்ளை பண்ணிடுறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 19 லட்சம் பேராவது அப்ளை பண்ணிடுறாங்க. எக்ஸாமுக்கு வராங்க, ஆப்சண்ட் ஆகுறாங்க, அதெல்லாம் அடுத்த விஷயம். நான் அப்ளை பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜாக வந்து 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணிடுறாங்க. அப்படி இல்லைனா 19 லட்சம் பேர் அப்ளை பண்ணிடுறாங்க. இதில் எக்ஸாமுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 17 லட்சம் 18 லட்சம் பேர் வந்துடுறாங்க. ஓகேங்களா? அப்படி இல்லைனா கூட ஒரு 15 லட்சம் பேராவது எக்ஸாம் எழுத வந்துடுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக இருந்தால் கூட, இப்போ முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு
20,000 பேர் அவங்களுக்குள்ளே தான் போட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஒரு ஒரு 5,000லேருந்து ஒரு 10,000 வேக்கன்சி வரைக்கும் இருக்கும். பட் அதில் போட்டின்னு பார்த்தீங்கன்னா 20,000 பேருக்குள்ளே தான் அந்த போட்டி. ஒரு கடுமையான போட்டின்றது 20,000 பேர்த்துக்குள்ளே இருக்கும். இப்போலாம் வந்து கடுமையான போட்டியும் வந்து 50,000 பேர்த்துக்குள்ளே கடுமையான போட்டி இருக்குது. ஸோ எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பெருசாக கணக்கு எடுத்துக்கூடாது. 20 லட்சம் பேர், 25 லட்சம் பேர், 5 லட்சம் பேர் அப்படி கணக்கு பண்ணாமல், இப்போ காம்படிஷன் வந்து அந்த முன்னாடி எவ்வளோ பேர் அதிக மார்க் எடுக்கிறாங்க அதுதான் காம்படிஷன். உங்களுக்கு எத்தனை லட்சம் பேர் அப்ளை பண்ணாலும் முன்னாடி எவ்வளோ பேர் அதிகமாக மார்க் எடுக்கிறாங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 20,000 பேர் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அந்த போட்டின்றது இருந்துச்சு. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50,000 பேர் சாலிடாக படிக்கிறாங்க. ஓரளவுக்கு 50,000 பேராவது படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதிலேருந்து தான் போய்கிட்டே இருக்காங்க. ப்ளஸ் நியூவாக என்ட்ரி ஆவாங்க. நியூவாக நிறைய பேர் வந்து என்ட்ரி ஆவாங்க. அதில் பாதி பேர் வெளில போவாங்க. ஒரு குரூப் 4 எக்ஸாம் படிப்பாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த ரவுண்டு ஒரு 50,000க்குள்ளே அந்த காம்படிஷன் இருந்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அந்த கட் ஆஃப் பற்றி பேசும்போது ஜூனியர்ஸ்லேயும் இருக்கட்டும், டைப்பிங்லேயே இருக்கட்டும், நம்ம வந்து எக்ஸர்வீஸ்மேனுக்கு டெஸ்டிடியூட் வீடியோவுக்கு தனியாக போட்டிருந்தோம். ஏன்னா இது வந்து ஓரளவுக்கு கணிக்க முடியுது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து இது போட்டிருக்கோம். சில பேர் சில யூடியூப் சேனலாக இருக்கட்டும், சில அகாடமிஸாக இருக்கட்டும், எப்படி வந்து இதை கணிப்பாங்க அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு கட் ஆஃப் போட்டிருக்காங்கல்ல, ஸோ இதிலேருந்து எக்ஸர்வீஸ்மேனுக்கு -10 ஆர் -20 அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஸோ அது வந்து முற்றிலும் தவறான அணுகுமுறை. அப்படி போடவே கூடாது. ஏன்னா இவங்களோட மனசு கண்டிப்பாக பாதிக்கும். எக்ஸர்வீஸ்மேனோட மனசும் சரி, டெஸ்டிடியூட் வீடியோ கேட்டகரியோட மனசு ரொம்ப பாதிச்சிடும். அப்படிலாம் கட் ஆஃப் வராது. ஏன்னா இங்கே ஜென்ரலுக்கு வந்து 166 கொஸ்டின் வந்து டைப்பிங் கட் ஆஃப்னா, இவங்க எப்படி கட் ஆஃப் போடுவாங்க? எக்ஸர்வீஸ்மேனுக்கு -10 கொஸ்டின் அப்படின்னு போடுவாங்க. ஒரு மனசாட்சியே இல்லாமல், ஒரு லாஜிக்கே இல்லாமல் -10 கொஸ்டின்னா, அப்போனா எக்ஸர்வீஸ்மேன் டைப்பிங் வச்சுருந்தா 156 கொஸ்டின் போடணுமான்ற ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிடியூட் வீடியோவுக்கு இப்போ ஜென்ரலாக 166 கொஸ்டின் வந்து போடணும் அப்படின்னா டெஸ்டிடியூட்டுக்கு -10 கொஸ்டின் போடுவாங்க. பார்க்குறதுக்கே ஒரு காமெடியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் யோசிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரவே வராது. -10 -15 -20லாம் வராது. அதுக்கு மேலே தாங்க கம்மியாகும். இந்த கேட்டகரிக்கெலாம் அந்தளவுக்கு காம்படிஷன் இல்லை. ஸோ இந்த கேட்டகரியில் போய்ட்டு நீங்கள் எக்ஸர்வீஸ்மேனுக்கும் டெஸ்டிடியூட் வீடியோக்கும் டைப்பிங்கில் 150 கட் ஆஃப்னா அவ்வளோதான். அப்போலாம் வராது. இது வந்து நம்ம எப்படி கணிச்சிருக்கோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி குரூப் 4ஓட கட் ஆஃப், அதுக்கு முந்தின குரூப் 4 கட் ஆஃப். ஸோ இதெல்லாம் வச்சு கிட்டத்தட்ட கடைசியாக நடந்த 3 குரூப் 4ஓட கட் ஆஃப் நான் பார்த்தேன். ஸோ இப்போ வந்து கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்த்தோம். இப்போ எவ்வளோ வேகன்சின்னு பார்த்துருக்கோம். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து கட் ஆஃப் போட்டிருக்கோம். என்றைக்குமே வந்து இங்கே வந்து ஒரு கட் ஆஃப் வந்திருக்கு அப்படின்னா, ஜென்ரலாக சொல்கிறேன், டிஎன்பிசி வந்து ஆன்சர்க்கெலாம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் கவுன்சிலிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன், ஒரு கட் ஆஃப் வந்து இவ்வளோ தான் அப்படின்னு வரும்ல. ஸோ அதுலேருந்து எப்போதுமே -10 -15 இருந்ததில்லை. நல்லா போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா -40 இருக்கும். ஓகேங்களா? -30 இருக்கும். சில நேரத்தில் -50 வரைக்கும் போகும். இங்கேருந்து இங்கே புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? அதாவது இங்கேருந்து இங்கே போகும்போது நீங்கள் இங்கேயே பாருங்கள் 166. ஓகேங்களா? இங்கே வந்து கட் ஆஃப் வந்து நம்ம எவ்வளோ போட்டிருக்கோம்? 110 போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம எப்படி போட்டிருக்கோம்? 50 கொஸ்டினுக்கு மேலே குறைவாக போட்டிருக்கோம் இங்கே. அதே மாதிரி டெஸ்டிடியூட் வீடியோ கேட்டகரி பாருங்கள், 40 கொஸ்டினுக்கு மேலே நம்ம குறைவாக போட்டிருக்கோம். புரியுதுங்களா? இந்த மாதிரி -10 -20 அப்படிலாம் வராது கட் ஆஃப். ஸோ அதை வந்து நான் வந்து இங்கே எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும்னு நினச்சேன். புரியுதுங்களா? டைப்பிஸ்ட்டில் சொல்கிறேன். ஜூனியர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதாவது அவங்க சொல்கிறத விட இன்னும் கம்மியாக தான் எக்ஸர்வீஸ்மேனுக்கும் டெஸ்டிடியூட் வீடியோவுக்கும் வரும். ஸோ அதையும் சொல்லிக்கிறேன். சில பேர் வந்து பிஹெச் கேண்டிடேட்ஸ், அதாவது ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு, ஃபிசிக்கலி சேலஞ்சு, அதாவது என்ன சொல்கிறது, ஆர்த்தோ, டெஃப், அப்புறம் ஹச்ஹெச்ன்னு போட்டிருப்பாங்க. அதாவது எப்படி சொல்ல, தமிழில் சொல்லணுன்னா அந்த காது குறைபாடு உடையவர்கள், கண் குறைபாடு உடையவர்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது பிஹெச்சில். ஸோ அதனால் அவங்களுக்கு கட் ஆஃப் வந்து சுத்தமாக கணிக்கவே முடியாதுங்க. ஏன் அப்படின்னா, நல்லா கவனிங்களே, ஒருத்தர் வந்து பிஹெச்சில் இருப்பார். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பிசி கேட்டகரியில், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பிசி கேட்டகரியில் ஒரு
பிஹெச் கேண்டிடேட் இருக்காருன்னா ஒருத்தருக்கு வந்து 150 கொஸ்டின் வந்து டைப்பிங்கில் கட் ஆஃப் வரும். அதே இதில் இன்னொருத்தருக்கு வந்து 120 தான் கொஸ்டின் வந்து கட் ஆஃப் வரும். ஸோ அதனால் நம்ம இந்த கேட்டகரியை போட்டு இவங்களுக்கு இவ்வளோன்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்க வந்து பல விதமான கேட்டகரியில் இருக்காங்க. ஓகேங்களா? எல்டின்னு போட்டு ஓஎல்னு இருக்கும். ஸோ அதாவது ஒன் லெக் வந்து ப்ராப்ளமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பிஎல்னு இருக்கும், போத் லெக்கு. ஓகேங்களா? ஆனால் கைக்கு ஒரு கை வந்து குறைபாடு உடையவங்க, அடுத்து 2 கை குறைபாடு உடையவங்க, ஸோ அதுக்கப்புறம் கண் குறைபாடு உடையவங்க, காது வந்து குறைபாடு உடையவங்க, மல்டிபிள் டிசபிலிட்டி, இந்த மாதிரி பல விதமான கேட்டகரி இருக்கனால அவங்களோட கட் ஆஃப் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஓகேங்களா? நானும் மற்றவங்க மாதிரி -10 -20ன்னு போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதை வந்து கணிக்க முடியாத இடத்துல நம்ம அதை சொல்லாமல் இருக்கிறது, அந்த இடத்துல அமைதியாக இருக்கிறது பெட்டர் ஆப்ஷன். ஸோ அதனால தான் அதை கணிக்க முடியல, அதை சொல்ல முடியல. ஓகேங்களா? பட் மொத்தமாக டிஎன்பிசிலாம் ஆன்சர் கீழே ரிலீஸ் பண்ணி கவுன்சிலிங்காக முடிஞ்சதுக்கப்புறம் என்னான்றது தெரிஞ்சிடும். அப்போ தான் நம்மளால் சொல்ல முடியும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, ஃபிசிக்கலி கேண்டிடேட்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து டெஸ்கிரிப்ஷனில் வந்து போன குரூப் 4ஓட கட் ஆஃப் வந்து நான் வீடியோவாக போட்டிருந்துருக்கேன். ஓகேங்களா? ஒரிஜினல் கட் ஆஃப். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு வைக்கிறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து உங்களோட கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியும். ஒன்றும் இல்லை, போன டைம் உங்களுக்கு என்ன கட் ஆஃப் வந்திருக்கோ அதோட ஒரு ஒரு 3 to 5 கொஸ்டின்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? எந்த கேட்டகரி அப்படின்னா ஃபிசிக்கலி சேலஞ்சர் உங்கள் கேட்டகரிக்கு என்ன கட் ஆஃப் போன டைம் வந்துச்சோ அதோட ஒரு 3 to 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இவ்வளோதாங்க. ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி ஜூனியர் ஸ்டண்ட் வீடியோ போட்டாச்சு, இப்போ டைப்பிஸ்ட் வீடியோவும் போட்டாச்சு. அடுத்த ஸ்டெனோ வீடியோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போட்டுருவேன். ஓகேங்களா? ஸோ நேற்று இந்த டைமில் தான் ஜூனியர் ஸ்டண்ட் வீடியோ நம்ம போட்டோம். ஸோ ஒரு 24 ஹவர்ஸில் அடுத்த டைப்பிஸ்ட் வீடியோ போட்டோம். ஸோ ஸ்டெனோ வீடியோ வெயிட் பண்ணுங்கள், அடுத்த ஒரு 24 ஹவர்ஸ் நம்ம வந்து போட்டுடுறோம். எந்த வீடியோ நம்ம வந்து போட்டாலும் இந்த கட் ஆஃப் வீடியோ எல்லாமே வந்து டெஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வச்சிட்றேன். ஜூனியர் ஸ்டண்ட் வீடியோவுக்கு கீழே வந்து டைப்பிஸ்ட்டோட வீடியோவை லிங்க் வச்சிட்றேன். இந்த டைப்பிஸ்ட் வீடியோ கீழே ஜூனியர் ஸ்டண்ட் வீடியோவோட லிங்க் வந்து நான் வச்சிட்றேன். அதேமாதிரி ஸ்டெனோ வீடியோ போட்டதுக்கப்புறம் அந்த ஸ்டெனோவோட வீடியோ எல்லாத்துலேயுமே நான் லிங்க் வச்சிட்றேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதாங்க. சப்போஸ் இந்த கட் ஆஃப்குள்ளே உங்களுக்கு வரலன்னா நீங்கள் அடுத்தடுத்து படிங்க. இந்த கட் ஆஃப் விட நீங்கள் அதிகமாக மார்க் எடுத்திருந்தாலும் அடுத்து அந்த குரூப் 2 குரூப் 1 நீங்கள் படித்தீங்கன்னா நல்லது. ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றவங்க படிங்க. இல்லை சார் எனக்கு ஓகே, நான் இதே இதில் இருந்துக்கிறேன்னு சிலர் நினப்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு ஓகே. பட் மேலே வேறு எக்ஸாம் எழுதி படித்து போகணுன்னு நினைக்கிறவங்க அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு வந்து கண்டிப்பாக கண்டினியூவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.